Daily. Taste the Daily. நீங்கள் இந்து அறநிலையத்துறையை பற்றி பேசும்போது ஒரு இந்துவாக இருந்து பேசினால் அது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இந்து அறநிலையத்துறையில் யாரை போட்டால் உங்களுக்கு என்ன? எத்தனை இதில் வக்ஃப் போர்டில் இப்போ நவாஸ்கனி இருக்கார். முஸ்லீம்களில் ஒரு சில லப்பை மரக்காயர் ராவுத்தர்னு இருக்கக்கூடிய அவங்க இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் உயர் சாதியாக எங்கள் இஸ்லாமியர்கள், அதுலேயே சில ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் இருக்குது எங்கள் இஸ்லாமியர்கள். அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதை போய் அமீர் பேசுவாரா? சு வெங்கடேசன் சும்மா இருக்காத வெங்கடேசன். நெதர்லாண்ட்ஸுக்கு பிரதமர் பயணப்பட்ட போது அவங்களாக முன் வந்து இது உங்கள் ஊருது, இது ரொம்ப நாளாக இந்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் நெதர்லாண்ட்ஸுக்கு போகும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, குட்வில்னு சொல்லுவாங்க, ஒரு நல்லெண்ண இதுவாக இதை எடுத்து கொடுத்துட்டாங்க. அது தமிழகத்துக்கு வருது மகிழ்ச்சியும் இப்போ சொல்கிறார். ஆனால் செங்கோலை பற்றி இவர் என்ன பேசினார்? இவருடைய வேள்பாரி புத்தகத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் எவ்வளவு மோசமாக எழுதியிருக்காரு. அப்போ நீங்கள் அது பெருமை தானே பண்ணணும். ராஜராஜ சோழனுக்கு 2 பொண்டாட்டி. ஒரு அரசியல்வாதி காமியா? சைடு கிக்கு ஸ்டெப்னி இல்லாத ஒரு அரசியல்வாதி எந்த கட்சியிலையும் காமி. ஏன் இவரை இந்த ஆதி திராவிட, அதான் சமூக நீதித்துறைன்னு பேரை மாற்றினாங்க. அதில் அமைச்சராக போனால் அங்கே என்ன பண்ணணும்? இவர் ஒரு மனு எழுதி கொண்டு போய் இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் பேர்லேயே அந்த குற்றச்சாட்டு இருக்குது, ஆயுள் தண்டனை அடைந்தவர் 99லேருந்து வழக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு. இஸ்லாமிய இவர்களை நீங்கள் முன்கூட்டியே வெளியிடணுன்னா இதெல்லாம் அரசு ரீதியான ஒரு கொள்கை ரீதியான முடிவு. அமைச்சரானோன்னு உங்கள் வேலையை பாருங்கள். அங்கே போய் மனு கொடுக்குறது, இங்கே போய் மனு கொடுக்குறது, இதெல்லாம் மக்கள் உங்கள்கிட்ட செய்ய வேண்டியது. அப்புறம் நீங்களே போய் மனு கொடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்வு யாரு காண்றதுன்னு தெரியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா சார்? வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நேரம், ஆரம்பிங்க. ஓகே சார். முதல் கேள்வி புதுக்கோட்டையிலிருந்து கமல்நாதன் கேட்கிறார். இந்து அறநிலையத்துறையை ஒரு தலித்திடம் கொடுத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று திரைப்பட இயக்குனர் அமீர் பேசியுள்ளாரே. அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் தலித்திடம் கொடுப்பதா இல்லையா என்ற முடிவு அது அது ஆட்சியில் இருப்பவர்கள், தாவேகா, அதாவது விஜய் அவர்கள் இல்லை தாவேகா தலைமை, அவங்க தான் யார் கொடுக்கணும்னு. இப்போது கடந்த 5 வருடங்களாக சேகர்பாபு அவர்கள் இருந்தார். அவர் கிறித்தவர் இல்லை கிரிப்டோ கிறித்தவர் என்று சொல்லப்பட்டவர். ஆனால் கோயிலுக்கெல்லாம் போனார், வந்தார். அது பணி நிமித்தமாக போனாரோ எதனால் போனாரோ, இது ஒரு காவி வேட்டி ஒன்று கட்டியிருப்பார். இப்போ காவி வேட்டி கட்டினா அவரை பிஜேபி நம்ம சொல்லிட முடியுமா? காவிங்கிறது ஒரு நிறம், அவ்வளோதானே. அது மாதிரி இப்படியோ எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். தலித்துக்கு கூட கொடுத்திருக்கலாம், கொடுக்கக்கூடாது என்று நம்ம கருத்தில் அது அவங்கள யாரையோ போட்டிருக்காங்க. அது ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்து அறநிலையத்துறையை பற்றி பேசும்போது ஒரு இந்துவாக இருந்து பேசினால் அது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இந்து அறநிலையத்துறையில் யாரை போட்டால் உங்களுக்கு என்ன? சரி, இந்த தலித்தை பற்றி சொல்கிறீங்கல்ல, எத்தனை இதில் வக்ஃப் போர்டில் இப்போ நவாஸ்கனி இருக்கார். 1958லேருந்து வக்ஃப் போர்டு இருக்குது, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு. அதில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்தவங்கலாம் யார்? முஸ்லீம்களில் ஒரு சில லப்பை மரக்காயர் ராவுத்தர்னு இருக்கக்கூடிய அவங்க இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் உயர் சாதியாக எங்கள் இஸ்லாமியர்கள், அதுலேயே சில ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் இருக்குது எங்கள் இஸ்லாமியர்கள். அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதை போய் அமீர் பேசுவாரா? இப்போ கூட போன திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் சென்னைக்கு தமிழ்நாட்டிற்கான சீஃப் காஜி லீவெல்லாம் வரும்போது பெறையை பார்த்துட்டு லீவுன்னு சொல்லுவார், விடுமுறை. அவர் ஜவஹர்லாவுடைய பரிந்துரையில் யாரோ ஒருத்தரை அந்த இடம் காலியான போது அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நியமித்தார். அவர் சன்னி என்பது முஸ்லீம்களில் ஏதாவது ஒரு உயர் சாதின்னு சொல்கிறாங்க. ஷியான்னு இருக்காங்க,
அவங்க வந்து கேட்டால் அவங்க நான் தான் உயர் சாதின்னு சொல்லுவாங்க. இது எப்போ எல்லா ஜாதியிலையும் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடியது. இவ கேட்டால் நான் தான் உயர் சாதி, இந்த நான் தான் உயர் சாதி. அதை தாண்டி ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு அதில் என்ன சொல்கிறது, இஸ்லாமியர்களில் தாழ்ந்த இல்லை ஒடுக்கப்பட்ட சாதியாக, பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருக்கிற ஒரு சாதியிலிருந்து ஜவஹர்லால் அவருடைய பரிந்துரையின் பேரில் ஒருத்தரை போட்டாங்க. அப்போ அது அந்த சன்னி அந்த முஸ்லீம்களுடைய சங்கங்கள் அவங்களாம் சேர்ந்து இந்த தேர்தலில் நாம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம், வழக்கமாக இந்த இடத்துல ஒரு சன்னி முஸ்லீம் தான் உட்காரணும். அந்த சன்னின்னு சொல்கிறதால அதுக்குள்ளே பல சாதிகள் இருக்குது. அது ஒரு ஒரு பிரிவு, அந்த பிரிவுக்குள்ளே பல சாதிகள் இருக்குது. யாராக இருந்தாலும் ஒரு சன்னி முஸ்லீம் தான் அந்த இடத்துல வரணும். சன்னி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லை பின்தங்கிய அதுலேருந்து போட்டிருக்காங்கன்னா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. திமுக ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடணும். மக்கள் அப்படி போட்டு தான் தாவேகா, அது ஒரு காரணமும் எத்தனையோ காரணம் இல்லை. காதர் மொய்தீன் சொன்ன மாதிரி இருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அமீருக்கு இது தேவை. அது வேறு வந்து இவர் ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பில் இருந்தார், பண பரிமாற்றம் கேஸெல்லாம் நடந்துக்கலாம் சார். நீங்கள் கேட்குறத இங்கே ஒரு வன்னியரோ இல்லை ஒரு பறையர் சமுதாய மக்களோ இல்லை ஒரு முக்குளத்தரோ அவங்க கேட்கட்டும், அவங்க பேச. அதைத்தான் சொல்கிறேன், இந்துக்களுக்குள்ளே யார் வேணாலும் கேட்கலாம். இரண்டாவது, அவர் விஜய் அவர்கள் முதல்வரும் என்ன தப்பு பண்ணார், ஒரு ஜோசியரை போட்டார் ஆஃபீஸரான ஸ்பெஷல் டியூட்டின்னு. விமர்சனம் வந்தவொடனே உடனே 24 மணி நேரத்தில் திருப்பி போட்டார். அவரை ஏன் போட்டிங்கன்னு நம்ம கேட்கல. சரி போட்டிங்க, போடுறதுக்கு முன்னால் யோசனை பண்ணியிருக்கணும், இது தேவையான்னு. போட்டிங்க, உறுதியாக இருக்கணும். யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கும் நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு இந்த மாதிரி அதை வாபஸ் வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ரமேஷ் என்ற ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த அந்த இளைஞர் அவரை வந்து ஹெச்ஆர்என்சிக்கு போட்டாங்க. கூடவே சொர்ணான்னு ஒரு ஐஏஎஸ், அவங்களும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மேல் சாதியை சேர்ந்தவர்கள், அவர்களை வந்து துறை செயலாளராக போட்டாங்க. உடனே ஆசிரியர் வீரமணி வந்து அதேபடி வந்து ரெண்டும் அவர்களுக்கே கொடுத்தீர்கள், மேல் பிராமணர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? இப்போ பிராமணர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங்கே போட முடியாதா? இதே சுகாதாரத்துறையில் அதிமுக பிரிவில் வந்து சுகாதார செயலாளராக ஜெய ராதாகிருஷ்ணன் இருந்தார், பிராமண சமூகத்தை சேர்ந்த. அவர் திறமையானவர் என்று பெயர் பெற்றவர், நேர்மையானவர் என்று பெயர் பெற்றவர். அந்த சாதியினால தான் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்ல, அந்த சாதியிலிருந்து ஊழல் உள்ளவனும் இருக்கத்தான் இருப்பான். எல்லா சாதியிலையும் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், நான் பொதுவாக சொல்கிறது. அப்படி வாங்கினவர். அதிசயமாக திமுக ஆட்சி 2021 மாறின போது அவரை அதே சுகாதாரத்துறையில், அது ரொம்ப அபூர்வமான விஷயம். வழக்கமாக வந்ததுன்னா அப்படியே எங்கேயோ தூக்கி கம்மியாக்கிடுவாங்க, உள்டாவாக மாற்றுவாங்க அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி. அவர் ஏன் அவர் அங்கே வச்சாங்க? சாதியினால் இல்லை, அவர் நடுநிலையாக நேர்மையாக திறமையாக செயல்படுவார்னு. அதுக்கப்புறம் இப்போது டிஎன்இபியில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இப்போ மின்சாரத்துறையில். அப்போ சாதி பார்க்குறத விட அவருடைய திறமை, இதுக்கு முன்னால் உள்ள அனுபவம், முன் அனுபவம், இதுதானே பார்க்கணும். இப்போ சொர்ணா அவர்களை போட்டார்கள் என்றால் ஏதோ ஒரு பின்னணி அவரது, நான் அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வந்து பின்னணி ஏதோ நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு முன்னால் உள்ள ரெக்கார்ட்ஸை வச்சு போட்டாங்கன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு காரணத்தில் போட்டாங்க. வீரமணி ஐயா சொல்கிறார் என்பதற்காக அதை மாற்றிட்டு குமரகுருபரனை கொண்டு போட்டிருக்காங்க. குமரகுருபரன் யாருன்னு கேட்டால் கார்பரேஷனில் இருந்தார், அதுக்கு முன்னால் ஹெச்ஆர்என்சி இருந்தார். அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள். அதுவும் கார்பரேஷனில் சேகர்பாபு தான், அவர் கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு கார்பரேஷன்லாம், சிஎம்டிஏ கார்பரேஷன்லாம். இப்போ பெரிய ஆதிக்கமுள்ள அமைச்சராக தானே இருந்தார். அதுக்கப்புறம் தானே இப்போ சொம்பால் அடி வாங்கினார் என்று சொல்லப்படுபவர். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ கூட அவர் பேரில் இந்த 6 அந்த சினோர் வாஷாவை தாக்கின அந்த 6 குற்ற பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அது கொலை முயற்சி உட்பட. சேகர்பாபு பல இதில் சொல்கிறாங்க 3000 கிலோ தங்கம் காணாமல் போனதுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3000 கிலோ கோயில்களிலிருந்து. இப்போ சேகர்பாபு அப்ஸ்காண்டிங்னு ஒரு பேச்சு அடிப்படுது. எங்கேயும் அவரை வெளியில் ஒரு கண்ணில் படலை, அவர் அறிக்கை ஒன்றும் தெரியல. அப்ஸ்காண்டிங்கிறது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியல. பட்டு எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார் பாருங்க. அந்த அதிகாரம்ங்கிறது வந்து எப்படி மாற்றி விட்டுது பாருங்கள். அதிகாரம் போனோன்னு அது மாற்றி விடுது. அவருக்கு அந்த அமீர் வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க.
இப்போது அந்த அமைச்சர் ரமேஷ். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு பேர் என்ன, ரமேஷ், அவருடைய நம்ம என்ன சொல்கிறோம், நிறையா விஷயங்களில் நிறைய பேர் ஒரு மாதிரி இருக்காங்க. செண்டால்குமார்னு ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ணார், பஸ்ஸில் தான் நான் வரேன், காரே இல்லை, காலில் செருப்பு போடாமல் நான் வந்து வரேன்லாம் பில்டப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் ரெட் கலரில் ஒரு ஃபோர்ட் எண்டவர் ஓட்டுறாரு. அவருடைய வேட்பு மனுவில் பார்த்தா அவர் மனைவிக்கு சேர்த்து ஒரு பல கோடிகள் சொத்து இருக்குது. சும்மா இதெல்லாம் வந்து இந்த விளம்பர அரசியல். ஆனால் அதே சமயம் அப்படியும் இருக்காங்க. அப்படி சில எம்எல்ஏக்களும் தாவேகளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நான் வந்து குறிப்பிட்ட யாரையும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லலை. இப்போ பத்திரிகையில் வர்ற செய்தி, ஒரு பத்திரிகை செய்தி தான் நான் கோட் பண்ணி சொல்கிறேன். இந்த ரமேஷ் அவர்களுடைய தந்தை இன்றைக்கே ஒரு சின்ன கோயில் மறைமலை நகரில் சிவா விஷ்ணு கோயிலில் அவர் இந்த அர்ச்சகராக இருக்கார். சில ஆயிரம், இப்போ தான் 5000 ரூபா சம்பளமாக. இதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் 500-700 வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்களில் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தான் அவர் இருந்திருக்காரு. யார், அந்த ரமேஷ் அவங்க அப்பா அம்மாவோட. அவங்க அம்மா இப்போ அமைச்சரானதுக்கப்புறமும் இதுக்கு முன்னால் அவங்க வந்து மயிலாப்பூரில் ஒரு வீட்டில் வந்து சமையல் வேலை செய்கிறாங்க. இவர் அமைச்சரானதுக்கப்புறமும் பத்திரிகையில் போய் பேட்டி காண போகும்போது அவங்க அப்பா தான் இருந்திருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன அவங்க சமையல் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அமைச்சராகிட்டார் அவர், இனிமேல் சமையல் வேலைக்கு போகிறீங்க. அவர் அமைச்சரானாலும் சந்தோஷம், அங்கே எங்களுடைய இதுதான், நான் கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன், அவங்க வந்து சமையல் வேலை பார்க்குறாங்க, தொடர்ந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. 5 வருஷம் கழிச்சும் ரமேஷ் இதே மாதிரி இருப்பாரா, நம்ம வந்து கேரண்டி யாரையும் சொல்ல முடியாது. அதிகாரம் யாரை எப்படி மாற்றும் என்று நமக்கு தெரியாது. சொத்து மதிப்பு இதே சொத்து மதிப்பு இருக்குமா? நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு அந்த தீர்மானம் ஒரு HRNCயில் அவரை போட்ட ரமேஷை போட்டது சரி என்று நமக்கு தோன்றுகிறது. பல இடங்களில் சரி இல்லை என்று, இது சாதி ரீதியாக இல்லை, நம்ம பொதுவாக சொல்கிறது. படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கீர்த்தனா தொழில் அமைச்சர் அவங்களும் படித்தவர் தான். ஏன்னா சில அவங்களுக்கு அந்த அனுபவமின்மை காலமாக சில இடங்களில் சில மாதிரி அவங்க நடந்தது, அதெல்லாம் சின்ன விஷயங்கள். என்னென்னா அமீர் அவர்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் இது ஒரு தேவையில்லாத மத ரீதியான ஒரு கேள்வியை எழுப்புகிறது, அவர் தவிர்க்க வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக மடிப்பாக்கத்திலிருந்து சடகோபன் கேட்கிறார், தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட விசாரணை கமிட்டி நியமித்துள்ளதே திமுக தலைமை. ஸ்டாலின் அவர்கள் தலைமைன்னா அவர் தானே, அவரும் உதயநிதி தானே. ஏங்க இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியுது, வீட்டில் கண்ணாடி இருந்தால் அதில் பார்த்தா தெரியுது. இதுக்கு என்ன 36 பேர் குழு? உண்மையிலேயே தெரியலையா அவங்களுக்கு? பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்டீங்க, கஞ்சா போதை விஷயத்தில் கோட்டை விட்டீங்க. இதெல்லாம் தான் வந்து மக்களுடைய இருந்த அந்த நம்பகத்தன்மையை வந்து ஆட்சி மேல் இருந்த நம்பகத்தன்மையை இழந்து விட்டீர்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதுக்கு போய் 36 பேர், அதாவது உங்கள் குழுலேருந்து வந்து நீங்கள் நிர்வாகிகள், நீங்கள் ஐயா ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு தெரியணும், தரம். ஹோட்டலில் வேலை செய்கிற ஊழியர்களை கூப்பிட்டு நீங்கள் ஏங்க நம்ம ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குது சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவான், அடுத்த மாதம் சம்பளம் வரணும்ல, என்ன சொல்லுவான், சூப்பராக இருக்குங்க. யார்கிட்ட உண்மையை கேட்கணும்? வாடிக்கையாளர்களிடம், இந்த ஹோட்டலுக்கு வரும் சாப்பிடுபவர்களிடம், ஐயா தரம் எப்படி இருக்குது. அதுவும் அங்கே வந்து சாப்பிடும்போது கேட்காம முடிஞ்சால் வெளியில் வந்து கேட்கணும், இல்லை அங்கே வந்து கேட்கலாம். அப்போ உண்மை வெளியில் வரும். நீ உங்கள் நிர்வாகிகள்கிட்ட கேட்டா இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு யார் பிடிக்கலையோ அவன் பேரை போட்டு விடுவான், தோற்றதுக்கு இந்த ஆள் தான் காரணம். ஒருத்தனும் ஒரு மாவட்டத்தில் வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன், நெருக்கமானவன் இல்லாதவன். இது எதுக்கு ஒரு ஒரு கண் துடைப்பு இந்த விசாரணை? சரி, இந்த விசாரணை ஆய்வில் வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அவ்வளோ பேர் தூக்கிடுவீங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லாமையே எல்லோரும் தாவேகாவை நோக்கி எங்கே வந்து பசை இருக்கோ அங்கே அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள். திமுக, அதிமுக, விசிக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. மதிமுகவும் நான் தான் சொன்னேன், மாறிடுவாங்க போல இருக்குது, ஜவஹர்லா கட்சியும் மாறிடும் போல இருக்குது. அதாவது ராஜினாமா பண்ணி ரிஸ்க் எடுத்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து அந்த பதவி அந்த ட்ரெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண் துடைப்பு தான் இந்த விசாரணை. இந்த விசாரணை உங்களுக்கே காரணம் தெரியும். காரணத்தை சரி செய்து கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு கால் மறு தேர்தல் வரலாம், இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது. உள்ளாட்சியில் நீங்கள் உங்கள் பலத்தை காமிங்க.
இல்லை அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கமிட்டி வச்சுருக்கோம். கமிட்டி வைக்காமே உங்களுக்கு காரணம் தெரியும். அதை நீங்களே சரி செய்யலாம் நீங்கள் நினைத்தால். இந்த மறுபடியும் இந்த விளம்பர அரசியல் பண்ணி தான் தோற்று போனீங்க. அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க, வேலையை பாருங்கள். அடுத்ததாக ஆடுதுறையிலிருந்து செங்கல்வராயன் கேட்கிறார், ஆனைமங்கலம் செப்பேடுகளை டச்சு கிறிஸ்தவ பணியாளர்கள் தான் பாதுகாத்து பிரதமரிடம் கொடுத்திருப்பதாக மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறாரே. இல்லை, அந்த ஆனைமங்கலம் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் ஆனைமங்கலத்தில் வந்து செப்பேடுகள் இருந்தது. ராஜராஜ சோழன் காலத்தில் இது டச்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு அவங்க ஆண்டு கொண்டிருந்த போது இங்கிருந்து திருட்டுத்தனமாக அனுமதி இல்லாமல் சூளாமணி விகாரம் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த கட்டிடத்தை அமைப்பை அதை நொறுக்கி அங்கிருந்து இதை எடுத்து சென்றார்கள். அனுமதியின்றி எடுத்து சென்றதற்கான வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. இதை யார் சொல்லுது? அனுமதியின்றி எடுத்துகிட்டு வந்தோன்னு நம்ம சொல்லலை, எடுத்துகிட்டு போனான்னு அவன் டச்சுக்காரனே சொல்கிறான். அனுமதியின்றி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை வந்து அங்கே ஒரு ஃப்ளரண்ட்ரி கேம்ஃபர் என்கிற ஒரு பாதிரியார், டச்சுக்காரர்னா கிறிஸ்தவ பாதிரியார், அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தார். அவருடைய பேரன் அவர் என்ன பண்ணார், இந்த செப்பேடை வீட்டில் வச்சுருந்தவர் கொண்டு போய் நெதர்லாண்ட்ஸில் லெய்டன் மியூசியம் அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அப்போ எப்படி போச்சுன்னு தெரியும். ஒரு சு வெங்கடேசன் சும்மா இருக்காத வெங்கடேசன். என்னன்னா இவர் தான் என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டில் உள்ள இந்த செங்கோல், பிரதமர் மோடி அவர்கள் செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்ச போது இந்த செங்கோல் வந்து தமிழர்களின் அவமான சின்னம். எப்படி முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராகும்போது என்ன பண்ணார், திருவாடுதுறை ஆதீனத்தை கூப்பிட்டு செங்கோல் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த செங்கோலை வாங்கி தான் அதுதான் வந்து பிரிட்டிஷாரிடமிருந்து அந்த செங்கோலை வாங்கி கொண்டார். யார்? பிரதமர் நேரு. யாரை கூப்பிட்டு? திருவாவடுதுறை ஆதீனத்துடைய அந்த ஆதீன கர்த்தாவை. ஏன்னா அந்த செங்கோல் ஒரு மடத்துடைய தலைவர். அப்போ அந்த செங்கோலுக்கென்று தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாரம்பரிய மரியாதை இருக்கிறது. செங்கோல் என்றால் அரசருடைய ஆட்சி அப்படிங்கிறதுக்கான இந்த அப்போ இந்த செங்கோல் போது என்ன சொன்னார், இந்த செங்கோல் வந்து சேர சோழ பாண்டியர் காலத்தில் பயன்படுத்தினாங்க. அவரெல்லாம் தமிழர்கள் தானே. ஆனால் வந்து அவங்களாம் யாருன்னு கேட்டால் அந்த புறத்தில் பல பெண்களை அடிமையாக வைத்திருந்தவர்கள். ஸோ இந்த பெண்களை அடிமைப்படுத்தியதற்கு அடையாளம் இந்த செங்கோல். அவன் செங்கோல் வச்சுருந்துருக்கோம், அந்த புறத்தில் வச்சுருந்தான். இன்னைக்கு கூட தான் வந்து எல்லா கட்சியிலையும் தலைவர்களாம் எல்லா தலைவர்களும் அந்த புறம் வச்சுருக்கீங்க, பல அடிமைகள் வச்சுருக்கீங்க, எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆட்சியில் இல்லாமையா இருக்கீங்க. ஒரு தலைவர் வச்சிருக்கனால அந்த கட்சி சிம்பல்லாம் அடிச்சு காலி பண்ணிடுவோம். அந்த சிம்பல் வந்து இதுக்கு தான் காரணம் சொல்ல முடியும். அப்போது இது நான் என்ன சொல்கிறேன், நெதர்லாண்ட்ஸுக்கு பிரதமர் பயணப்பட்ட போது அவங்களாக முன் வந்து இது உங்கள் ஊருது, இது ரொம்ப நாளாக வந்து இந்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் திருப்பி கொடுங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது, இங்கேருந்து எடுத்துகிட்டு போன கோஹினூர் வைரம் இன்னும் திரும்பி வரல. ஆமாம், அது அங்கேயே இருக்குல்ல, இது இங்கிருந்து தானே போச்சு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திருப்பி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இந்திய அரசு, மத்திய அரசு. அப்போ இவர் நெதர்லாண்ட்ஸுக்கு போகும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, குட்வில்னு சொல்லுவாங்க, ஒரு நல்லெண்ண இதுவாக இதை எடுத்து கொடுத்துட்டாங்க. அது தமிழகத்துக்கு வருது மகிழ்ச்சின்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் செங்கோலை பற்றி இவர் என்ன பேசினார், இவருடைய வேள்பாரி புத்தகத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் எவ்வளவு மோசமாக எழுதியிருக்காரு. புக்கு வித்துச்சு, இல்லை பிரபலம் அடைஞ்சிச்சு. ஆனால் அதில் எவ்வளோ சேர சோழ பாண்டியர்கள்லாம் யார்? தமிழ்நாட்டு மன்னர்கள், தமிழ் மரபு தானே. சரி, இதெல்லாம் சொன்னீங்க. இது என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவ பணியாளர்கள் பத்திரமாக எடுத்து வைத்து அதை நம்மகிட்ட கொடுத்தாங்களாம். அதான் கேட்டேன். அதான் பத்திரமா எடுத்து எப்படியா நீ திருடிட்டு போனா? ஐயா, இங்கிருந்து திருடிட்டு போனான்றதுக்கு வரலாற்று ஆவணங்கள், அதற்கான குறிப்புகள் இருக்கின்றன. அனுமதியின்றி சூளாமணி விவகாரத்தை வந்து அடிச்சு நொறுக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க, இன்னார் எடுத்துகிட்டு போனார், எல்லாமே இருக்கு. இதை நம்ம சொல்லலை, இங்கே சொன்னா பொய் சொல்கிறான்னு சொல்கிறான். அவன் டச்சுக்காரன் சொல்கிறான் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு, அவனே ஒத்துக்கிறான், டச்சு மொழியிலேயே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன், வந்தது மகிழ்ச்சின்னு சொல்லுவேன், அதோட நிறுத்திங்க. கிறிஸ்தவ மறைப்பணியாளர்கள் பத்திரமாக எடுத்து வைத்து 300 வருடங்கள் கழித்து, அதே 300 வருஷம் இங்கேருந்து எடுத்துகிட்டு அது இங்கிருந்து இடம்பெயர்ந்ததுன்றார். இடம்பெயர்ந்துருச்சு, போயிடுச்சு, அதுபா கப்பல் ஏறி போயிடுச்சு. இப்படியெல்லாம் பேசி, இல்லை நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவெல்லாம் பேசினவர் ராஜராஜ சோழனையோ இல்லை சேர சோழ பாண்டியர்கள் செங்கோலை அவமானப்படுத்தி செங்கோலை கொண்டு போய் வச்சா நீ சந்தோஷம் பண்ணும். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு முதல்ல வந்து உலகத்துக்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தது சோழர்கள், குடவோலை.
ஆமாம். அது அந்த இதை கொண்டு வந்தவங்க தேர்தலில் ஓட்டு போடுற அந்த. அப்போ நீங்கள் அது பெருமை தானே பண்ணணும். ராஜராஜசோனுக்கு 2 பொண்டாட்டி. ஒரு அரசியல்வாதி காமியா? சைடு கிக்கு ஸ்டெப்னி இல்லாத ஒரு அரசியல்வாதி எந்த கட்சியிலையும் காமி. உங்களை பற்றி கேட்கல, சங்கடமாக இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால். நம்ம பொதுவாக பேசுவோம் இல்லையா? முக்கால்வாசி அரசியல்வாதி இருக்காங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க, நம்ம சொல்றது முக்கால்வாசி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அது ஏதோ ஒரு அந்த கிறிஸ்துவ அதை கேட்கிறாருல, டச்சு கிறிஸ்தவ பணியாளர்கள் பாதுகாத்து கொடுத்தார்கள். ஏன் இவ்வளவு நாளா பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்களா? காங்கிரஸ் 50-60 நாள் ஆட்சி அப்பெல்லாம் கொடுக்கலையே, ஏன் அப்ப ஏன் கொடுக்கல? மோடி வந்தவன கொடுக்குது. மோடி வந்தவனு கொடுத்தாங்கல்ல. இப்ப அது நீங்க பிரதமர் மோடியை பாராட்டுகிறேன்னு வாயை விட்டு சொன்ன என்ன? கம்யூனிஸ்டா இருந்தா என்ன? நீ இந்தியாவை சேர்ந்தவன் தானே, அவர் இந்திய பிரதமர் தானே, வந்ததுன்னு சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, சிறப்பு அப்படின்னு மகிழ்ச்சி. அது டச்சு கிறிஸ்தவர்கள் பாதுகாத்து. இப்ப அங்க கூட கிரெடிட் அங்கதான் போகணும், அங்கதான் போகணும். திருடனுக்கு தான் இப்ப கிரெடிட். ஆமா, திருடிட்டு போனவனுக்கு கிரெடிட், மீட்டு வந்தவங்களுக்கும் கிடையாது. நம்ம விட்டுட்டு போனவங்கள அவங்களாம் அந்த புறத்துல அடிமைகளை வச்சிருந்தவங்க. இதெல்லாம் மனுஷனா இவங்கெல்லாம்? இவர் எப்படி சார் எம்பி ஆனாரு? ஆயிட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்க. ஓகே சார். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார். ஊழலை ஒழிப்பேன் என்று சூழலைத்த தாவேகா முதல்வர் விஜய் அரசின் நடவடிக்கைகளில் வெற்று வார்த்தைகளை தவிர வேறொன்றும் இல்லையே. அம்மா, அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே. அது அங்கே சிஎம்டிஏல முடிச்சுட்டேன், இங்கே முடிச்சுட்டேன், இங்கே முடிச்சுட்டேன்றாங்க. நம்மளே தான் பேசணும். ரத்தீஷ் ஜெகதீஷ் அங்கே உட்காந்து எப்படி பேசுனாங்க, எஸ்என்ஜேக்கும் காலுக்கும் பேசுனாங்கன்றது முன்னால் பேசணும். அது மாதிரி எல்லா விஷயங்களும் மணல் கடத்தலில் 20% ஊழல்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி பல விஷயம். இந்த கனியம்பாடி வேலூரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, செங்கல் அடிமட்டத்தில் கூட செங்கல் சூளையில். இது மாதிரி எல்லா இடங்களிலும் திமுக அதிமுக ஆட்சி ஊழல்களை தூக்கி அடித்து முதல் 15 நாளுக்குள்ளேயே எங்கேயோ எகிருது. இவர்கள் ஊழலை ஒழிக்க போகிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க. இப்போ தான் பேசணும், குமரகுருபரன் அவர்கள் கொண்டு HRNCயில் போட்டாங்க. அவர் பேரில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்ம சொல்கிறது ஊழல் குற்றச்சாட்டுகள். அவரை கொண்டு எதுக்கு அங்கே போட்டீங்க? நீங்கள் சொர்ணாவை போடுங்க, அவங்க ஜாதி காரணமாக மாற்றினீங்க, அதெல்லாம் அது தனி சப்ஜெக்டு. அந்த இடத்துல ஏன்னா ஊழல் நடக்கக்கூடிய இடம், கோயிலில் வருமானம் வருது, கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, திருட்டு போகக்கூடிய இடம். அந்த மாதிரி இடத்துல ஓரளவுக்கு நேர்மையான அதிகாரி, அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும், தலித்தாக இருந்தாலும் போடலாம்ல, நேர்மையாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு போடலாம்ல. பின்னணி முன் அனுபவம்லாம் இருக்கக்கூடிய நிர்வாக திறமை இருக்கவங்களா. குமரகுருவனை போட்டாங்க. இப்போ இன்னொன்று ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறதுனா, சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்து அருண் IPS அவர்கள். ஆமாம், லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆமாம், லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொண்டு வந்து போட்டிக்கிங்க. நம்ம அருண் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரல. அவர் ரெஸ்டோ பார்னு அங்கங்கே ஏதோ பார்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா வலைத்தள செய்திகள் வருது. நம்ம சவுக்கு போன்றவர்கள்லாம் அதை பற்றி விவரமாக பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அது சரி, அவர் சொன்னதுனால அது உண்மையாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசியிருக்காரு? அருண் IPS ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கிறவர். இவர் கரூர் மாதிரியே மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி வருகிறார். யார்? அருண் IPS. ஆமாம், சொன்னவர் யார்? ஆதவ் அர்ஜுனா தாவேகாவுக்கு எதிராக. அதே மாதிரி அவர் ஊழல் மிகுந்தவர் சொன்னது யார்? ஆதவ் அர்ஜுனா. இப்போ அவரை கொண்டு எந்த இடத்துல போடுறீங்க? அவர் ஊழல் மிகுந்தவரா இல்லையா நம்ம எந்த முடிவும் சொல்லலை. அவர் ஊழல் மிகுந்தவர் என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால் அப்படி தான் தெரியுது நீங்கள் பேசுகிறத பார்த்தா. அவரை கொண்டு DVAC, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, அதற்கு இயக்குனராக போட்டிங்கன்னா அப்போ என்ன நமக்கு தோணுது? இப்போ செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு இவங்க பேரெல்லாம் வழக்கு தொடுக்கணும். அது யார் தொடுக்கணும்? இவ்வளோ நாளாக தொடுக்காமல் அது திமுக இது FIR போடாமல் இல்லை FIR போட்டு மேலே போகாமல் தள்ளிட்டு வந்தாங்க. அவங்க ஆட்சி அவங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க அமைச்சர்கள். இப்போ நீங்கள் வந்தால் நீங்கள் திமுக வர்சஸ் தாவேகான்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஊழலை ஒழிப்பேன்னீங்கல்ல, அப்போ இவங்க பேரில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். செந்தில் பாலாஜி ஊழல் யார் சொன்னது? யார்? தாவேகா. மற்றவங்களாவும் சொன்னாங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி மற்ற அமைச்சர்கள் மீது சொல்லியிருக்கீங்க. அருண் IPS அவர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லியிருக்கீர்கள், குற்றம் சாட்டினீர்கள். இப்போ இவரை கொண்டு போட்டால்
அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தை திருமாவளவனுடைய அழுத்தத்தினால் அவர் கொண்டு வந்து போட்டதாக சொல்கிறாங்க. அவர் ஏன் சொல்கிறாருன்னு, அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் வேணால் சொல்லாமே தவிர, இவர் வந்து பறையர் இனத்தை சேர்ந்தவர், அவர் வந்து தேவேந்தர் குல வேளாளர் அருண் அவர். நம்ம சாதி ரீதியாக பார்க்கல, சாதி ரீதிக்காக அவர் கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கல. அப்போ அவருடைய அப்படியே அவரே சொன்னால் கூட, நீங்களே குற்றம் சாட்டிய ஒருவரை கொண்டு வந்து இப்போ போட்டிங்க, இதுக்கப்புறம் அந்த நடவடிக்கைகளை எடுப்பீர்களா எடுக்க மாட்டீர்களா? எடுக்கக்கூடாது என்பதற்காகவே அப்படின்னா நீங்கள் யாரை குற்றம் சாட்டினீர்களோ ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்பவரை கொண்டு இங்கே போட்டால், இப்போ திமுகவின் பி டீம் தான் வந்து தாவேகா அப்படின்னு ஒரு சிலர் பேசுனாங்களே, அதை உண்மையாக்குவது போலவா இருக்கிறது. மற்றபடி அருணை போட்டது ரைட்டாக தப்பா, அது வந்து நிர்வாக முடிவு. அருண் நல்லவரா கெட்டவரா, அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகும் வரை அவர் நிரபராதி. ஆனால் யார் குற்றம் சாட்டி பேசுனீங்களோ நீங்களே கொண்டு அவரை சென்சிட்டிவான பொசிஷனில் வைக்கிறீங்கன்னா, திமுகவை காப்பாற்றுவதற்காக, திமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்தீங்கன்னா, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் ஏமாற்றுவதாகத்தான் அர்த்தம். அடுத்ததாக நெல்லையில் ராஜபாண்டி கேட்கிறார் சார், கோட் படத்தில் இந்நாள் முதல்வர் விஜயுடன் போக்குவரத்து காவலராக நடித்தவரை போக்குவரத்து அமைச்சராக நியமித்துள்ளாரே முதல்வர். அந்த சேலத்தில் நின்னார், அவர் பேர் என்ன, விஜய் தமிழன் பார்த்தமிழன்னு. அதில் சும்மா ஒரு 3-4 சீனில் தான் வருவார். விஜயோட நண்பராக அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு அந்த கோட் படத்தில், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸில். அதில் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக வருவார், போக்குவரத்து காவலர். ஆமாம், அவர் இப்போ போக்குவரத்து அமைச்சர் ஆகிட்டார். நம்ம அது ஒன்றும் தவறாக சொல்லலை. அவர் வந்து போக்குவரத்து காவலராக இருந்ததுனால அமைச்சராகிறதுக்கு தகுதியெலாம் வேணும், இதெல்லாம் இருக்கணும், கல்வி தகுதியெலாம் வேணும்னா எத்தனையோ பேர் கல்வி தகுதி கம்மியாக இருந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, இந்த அமைச்சரவையிலையும் இருந்திருக்காங்க. விஜய் அவர்களே கல்லூரியை முடிக்காமல் வெளியே வந்தவர் தான், நடிப்பு மீது இருந்த ஆர்வத்தினால வந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்க்கல. ஆனால் அதே மாதிரி அவருடன் நடித்த நடிப்புத்துறையில் இருந்த ஸ்ரீநாத் அவர்களை திடீரென்று அவர் வந்து கட்சியில் கூட அவர் இருந்தாரான்னு தெரியல, திடீரென்று அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கி இப்போ அமைச்சராகிட்டார் ஸ்ரீநாத். அவருடைய தகுதி என்ன? விஜயுடைய நெடுங்கால நண்பர். விஜயோட ஜோசியராக வந்து அவர் பதவி கொடுத்தீங்க, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டீங்க. இப்படி வந்து பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து ஆலோசகர், அவர் கொஞ்சம் வித்தியாசமான தொழிலதிபர். கவர்னரிடம் வந்து ஆட்சி கோர போகும்போது எதுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்கார தொழிலதிபரை கூப்பிட்டு போனீங்க? இவரையும் வந்து ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர் வெங்கட்ரமணா அவரே வந்து டம்மி. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு 2 படம் எடுத்தார், 1 கோடின்னு. அவ்வளோதான் அவருடைய கெப்பாசிட்டி. திடீர்னு 2000 கோடிக்கு 4 படம் ஜனநாயகன் உட்பட அவர் வந்து எடுக்கிறாருன்னா எங்கேருந்து பணம் வந்துச்சுன்ற கேள்வியெலாம் வந்துச்சு, நம்மளும் பேசியிருக்கோம். நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, விஜயோடைய கோட் படத்துலேயோ வேறு ஏதாவது படத்தில் யாராவது டிஜிபியாக நடிச்சிருந்தவர் யாருன்னு தெரியல. இப்போ அவரை கொண்டு வந்து டிஜிபியாக போட்டுருவாங்களோ? ஆனால் யூபிஎஸ்சி சொல்கிறதுபடி தான் போடணும். இப்போ 3 பேர் போட்டு போயிருக்கு, ராஜீவ்குமார், மகேஷ் அகர்வால், சந்தீப் ராத்தோர் இப்போ இருக்கார், அவர் இடைக்காலத்தில் இருக்கிறவர். இவங்க 3 பேரில் ஒருத்தரை போடாமல் இந்த ஏதோ ஒரு விஜயோட படத்தில் டிஜிபியாக ஒருத்தர் நடிச்சிருப்பார்னு வைங்க, ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, இதில் டிஜிபின்னு ஒருத்தர், அவரை கொண்டு வந்து போட்டுருவாங்களோ? ஏன்னா போகிற போக்கு இப்படி தான் தெரியுது. இந்த சினிமா அப்படியே உள்ளுக்குள்ளே அரசியல் இறங்குது. சினிமா வரக்கூடாதுன்னு சொல்லலை, இன்ஜினியர் வரலாம், டாக்டர் வரலாம், ப்ளம்பர் வரலாம், மெக்கானிக் வரலாம், அமைச்சராகவே வரலாம், எல்லா அதிமுக ஆட்சியில். ஏன் நடிகர் வரக்கூடாதா, ஒரு துணை நடிகர் வரக்கூடாதுன்னா நியாயம். ஆனால் அதுவே தான் நம்ம கொள்கையாக இருக்கக்கூடாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதில் தவறில்லை, அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். எந்த துறையிலிருந்து வந்தாலும் திறமை ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக. போக்குவரத்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர்னா, அப்புறம் வந்து இந்த இதில் மின்சாரத்துறையில் வந்து அவர் இந்த லேம்ப் போஸ்ட்டில் ஏறி பண்ணவர் தான் வந்து மின்சாரத்துறை அமைச்சர். இப்படி போனால் அடிமட்டத்தில் இருப்பவர்களை நீங்கள் மேலே கொண்டு வருவதாக இருந்தால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அதுவே தான் உங்களை அடிப்படை கொள்கைங்கும் போது இடிக்குது, பார்த்துங்க. ஓகே சார். அடுத்ததாக மும்பையிலிருந்து மகாலட்சுமி கேட்குறாங்க, மகாராஷ்டிராவில் தன் திருமண பரிசாக தன் கிராமத்து மக்கள் 3465 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு செய்து கொடுத்துள்ளாரே மாப்பிள்ளை. அதாவது இந்த கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அவர் கொஞ்சம் வசதி உள்ளவர் போல இருக்கணும். அவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய 3465 பேர் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா விபத்து காப்பீடு. அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் ஆகும், அந்த ப்ரீமியத்தை அவர் கையிலேருந்து கொடுத்து
இந்த அந்த அந்த மக்களுக்கு ஒரு சேவையாக தன்னுடைய திருமண அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு நல்ல விஷயம். எல்லோரும் வந்து சாப்பாடு போடுறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, ஏதோ ஒரு பரிசு கொடுக்குறது, அதெல்லாம் விட இது வந்து ஒரு விபத்து காப்பீடு. ஏன்னா கிராமத்தில் போகிறாங்க வராங்க, அது ஏன்னா அவங்க போய் எல்லா படிக்காத மக்கள், ஏழை மக்கள்லாம் வந்து காப்பீடுன்னு எடுக்கிறது வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ வசதிகளோ இல்லை அந்த அளவுக்கு அந்த கல்வி அறிவோ அந்த பொது உணர்வோ இல்லாமல் இருக்கலாம். அவ்வளோ பேருக்கும் 3465 பேருக்கு அப்படின்னு சொன்னால் அதோடைய வேல்யூ 35 கோடி ரூபா கிட்டத்தட்ட. ஆனால் ப்ரீமியம் அவ்வளோ 35 கோடி இருக்காது, ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா வருஷம் பூரா வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு 4000 5000 ப்ரீமியம் வரும், 3000 அந்த மாதிரி தான் வரும். அது இன்ட்டு 3000 சொச்சம், அதுவே பெரிய அமௌண்ட்டு தானே. அந்த மாதிரி வரக்கூடிய அளவுக்கு சில கோடிகள் வரும். அதை செலவு பண்ணி இந்த கிராமத்துக்கு ஒரு அந்த இது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த தடவை அதை கொடுத்தா இந்த விபத்து காப்பீடுங்கிறது இனிமேல் அவங்களே வந்து சொந்த காசில் வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குடும்பத்திற்கான பாதுகாப்பு தானே விபத்து காப்பீடு என்பது. திடீரென்று ஒரு டிராக்டரில் போகிறாங்க, ரோட்டில் ஸ்கூட்டரில் போகிறாங்க, எதில் போனாலும் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் மாப்பிள்ளைங்கன்னு இருக்கேன். முன்னால் ஒரு மாப்பிள்ளை இருந்து என்ன இல்லாமல் பண்ணாருன்னு சொன்னால் முன்னாள் மாப்பிள்ளையே இன்னாள் மாப்பிள்ளை வந்து சோபா மாப்பிள்ளை வந்து இன்னும் அந்த மாப்பிள்ளையே பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி ஆக்கிடுவார் போல இருக்குது. மாப்பிள்ளைகள் ராஜ்யம் தான், மாப்பிள்ளைகள் ராஜ்யம்தான். ஆனால் அட்லீஸ்ட் மகாராஷ்டிரத்தில் நல்ல மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது நம்ம தெரிந்து கொள்ளும் விஷயம். அடுத்தாக கரூர்லேருந்து நீலமேகம் கேட்கிறார், நீண்டகால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நீண்டகால பரோல் வழங்க வேண்டும், முன்கூட்டி விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரிடம் மனு கொடுத்துள்ளாராமே. ஏன் இவரை வந்து இந்த ஆதி திராவிட அதான் சமூக நீதித்துறைன்னு பேரை மாற்றினால அதில் அமைச்சராக போனால் அங்கே என்ன பண்ணணும்? நான் கூட வேற ஒரு நிகழ்வில் பேசுகிறேன். வருஷம் 15,000 கோடியிலேருந்து 20,000 கோடி மத்திய அரசு கொடுக்குது. ஆமாம், பட்டியல் சமூகத்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்குது. அதுலேருந்து தான் போன தடவை 12,500 கோடி எடுத்து கடைசி நிமிஷத்தில் தேர்தலுக்கு முன்னால் 5,000 ரூபா கோடைக்கால போனஸ் 2,000 ரூபா பெண்களுக்கு தகுதி உள்ள மகளிருக்குன்னு சொல்லி பண்ணாங்களே, 5,000 ரூபா கொடுத்தாங்களே, அது அந்த பணம். யாருக்கு போய் சேர வேண்டிய பணம்? பட்டியல் சமூகத்தினருக்கு போக வேண்டிய பணம். அதை எடுத்து கொடுத்தா அப்போ அவங்களுக்கு செய்கிற துரோகம் தானே. அதை திமுக அரசு செஞ்சது. இவங்க இந்த என்ன அவர் என்ன பண்ணார்? இவர் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ரைட்டு. அதுக்கு சிறுபான்மை துறையில் ஷாஜகான் ஒருத்தரை மந்திரி ஆக்கியிருக்காங்க IUMLலேருந்து. அவரெல்லாம் கேட்கணும் இல்லை. நான் வந்து இவர் கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலை. இவர் ஒரு மனு எழுதி கொண்டு போய் இன்னொரு அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நினச்சி பாருங்கள், இவர் ஆதி திராவிடர் அதான் சமூக நீதித்துறை, இந்த அமைச்சர் அங்கே போய் மனு கொடுக்குறாரு சட்ட அமைச்சர்கிட்ட, சட்ட அமைச்சர் நிதித்துறையில் போய் ஒரு மனு கொடுக்குறாரு, நிதித்துறை அமைச்சர் வேறு ஒரு அமைச்சர்கிட்ட போய் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஏங்க உங்களுக்குள்ளேயே மனு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று. ரெண்டாவது, இவர் பேர்லேயே அந்த குற்றச்சாட்டு இருக்குது, ஆயுள் தண்டனை அடைந்தவர் 99 வழக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு. இப்போது இஸ்லாமிய இவர்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே வெளியிடணுன்னா இதெல்லாம் வந்து அரசு ரீதியான ஒரு கொள்கை ரீதியான முடிவு. இதுக்கு முன்னால் திமுக அரசு பண்ணியிருக்காங்க. கோவை பாட்சா உட்பட பல பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பேரறிவாளனையே வந்து அவங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஈடுபட்ட பேரறிவாளனை முன்கூட்டியே விடுதலை செய்தார்கள். அது பல விமர்சனங்களுக்கு உள்ளானது. அப்போ காங்கிரஸ் அவங்க கூட்டணியிலே இருந்தது, அவங்களே எதிர்த்தார்கள். கூட்டணியில் திமுகவுடன் இருந்த காங்கிரஸே அதை எதிர்த்தது. எல்லாம் இருக்குது. அமைச்சரானோன்னு உங்கள் வேலையாக பாருங்கள். அங்கே போய் மனு கொடுக்குறது, இங்கே போய் மனு கொடுக்குறது, இதெல்லாம் மக்கள் உங்கள்கிட்ட செய்ய வேண்டியது. அப்புறம் நீங்களே போய் மனு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்வு யார் காண்றதுன்னு தெரியல. ஓகே சார். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து பலவேசம் கேட்கிறார், விவசாயிகள் கடன் தள்ளுபடி விஷயத்தில் தாவேகா தேர்தலுக்கு முன்பு சொன்னது ஒன்று, இப்போது செய்வது ஒன்று என்றாகிவிட்டதே. அவன் அது கூட விவசாயிகள் வந்து மறுபடியும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது வந்து ஏமாற்று வேலை. அப்படி 50,000 என்னன்னா, தேர்தலுக்கு முன்னால் பேசும்போது வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் ஆமாம் கடன். இப்போ வந்தவுடனே 2,000 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது. இதே மாதிரி தான் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து
திமுகவில் இருக்கும்போது தகுதி உள்ள பெண்களுக்குன்னு ஒரு 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 சுமார் தேர்தலுக்கு முன்னால் எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு தேர்தல் ஆட்சிக்கு 2021 வந்ததுக்கப்புறம் தகுதி உள்ள மகளிர், அது என்ன தகுதி உள்ள தகுதி இல்லாத ஏதோ சில ஒரு குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் வச்சு பண்ணி 2.25 கோடி பொதுவாக உள்ள மகளிர்னா அதில் முதல்ல 1.19 தான் 1 கோடி சொச்சம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் அது 1.37 ஆச்சு. அது பண்ணாங்க. இப்போ இவங்க வந்து வரும்போது 1000 ரூபா வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னா உடனே எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகலேருந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுப்போம். இவங்க உடனே இந்த ஏலத்தில் எடுக்கிற மாதிரி இந்த மகளிர் தமிழ்நாட்டு மகளிருடைய வாக்குகளை ஏலம் எடுப்பது போல் 2500 கொடுக்குறேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடனே 1000 கொடுத்துட்டு பாக்கி வந்து மறுசீரமைப்பு செய்வோம், மறுபரிசீலனை செய்வோம், கஜானா காலியாக இருக்கிறது, வெள்ளை அறிக்கை கொடுப்போம், நிதி நிலைமை. ஏன் அப்போ தெரியலையா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. எல்லாருக்கும் ஊரில் இந்த சின்ன குழந்தைய கேட்டால் கூட தமிழ்நாட்டில் 10 லட்சம் கடன் இருக்குன்னு அப்போ தெரிஞ்சுது. இவங்களுக்கு தெரியாமையாக இருந்தது. அப்புறம் எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க? இது அதே தான் அண்ணாதுரை சொன்னார்ல, ரூபாய்க்கு 3 படி, அப்புறம் வந்து 1 படி கொடுத்த உடனே 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு சொன்னார். அதே மாதிரி தான் இந்த 1000 ரூபா 2500 1000 ஆச்சு. இப்போ வந்து விவசாயிகளுக்கு சொன்னது ஒன்று, இப்போ வரும்போது வேறு மாதிரி மாறிடுச்சு. அப்போ அன்றைக்கி அவங்கள திமுகவை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மகளிருக்கு வந்து இது ஏமாற்று வேலை, மோசடி. இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த மார்க்கண்டேய கட்சின்னு ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் எப்போவுமே கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லுவதில் நிபுணர். அவர் இல்லை, அவர் எந்த கருத்து சொன்னாலும் அது சர்ச்சைக்குரியதாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அவர் எழுதியிருக்கார், ஆக்டர் விஜய் அவர் வந்து ஒரு ஏமாற்றுக்காரர், மோசடியானவர். என்னன்னா இதே தான், சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. அது இங்கிலீஷில் அவர் வந்து ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கார். அப்படி எங்கேயோ அதே மாதிரி இங்கே இவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து அந்த கூதல்கள் ஊழல்களுக்கு எதிராகன்னு சொல்லி பண்ணதெல்லாம் தெலுங்கானாவில் உள்ள டிவிகள், கேரளாவில் உள்ள டிவி சேனல்கள், மற்ற இந்தி சேனல்கள், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது, குற்றங்கள் அதிகமாக இருக்குது இப்படின்லாம் வருது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மாற்றம்னு சொல்லி வந்துட்டு இது மாற்றம் அதான் வழக்கம் போல் ஏமாற்றம்னு சொல்லக்கூடியதை தாண்டி இந்த ஆட்சி இது ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு புனிதமான ஆட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை படைச்சிட்டு இன்னமும் அந்த கதையை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு உள்ளே ஓடுறது பூரா ஏதோ ஒய்யார கொண்டையாம் உள்ளுக்குள்ளே ஈரும் பேணுமாம்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி ஒய்யார கொண்டையாகத்தான் இந்த ஆட்சி இதுவரை தென்படுகிறது. உள்ளுக்குள்ளே இது மட்டும் இல்லை, ஈரும் பேணுமாம்னு இருந்தால் பரவாயில்ல, புலியும் சிங்கமும் ஓனாயும் இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இதே ரீதியில் போனால் நம்ம வந்து ஆட்சி எவ்வளோ தூரம் தாங்கும்னு தெரியாது. இப்போ கூட அது சொல்லி முடிச்சிருவோம். அது செல்லூர் ராஜு அவர்கள் இருக்கும்போது இந்த தெர்மாக்கோல்னு ஒன்று கொடுத்தார். எல்லாரும் அதை பார்த்து விஞ்ஞான அமைச்சர் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் கிண்டல் பண்ணுறாங்க. அவரே சொல்லிக்கிறார், என்ன அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், தெர்மாக்கோல் அமைச்சர். இப்போ அந்த தாவேகாவை சேர்ந்த நவல்பட்டு விஜி என்ற விஜயகுமார் எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு காலத்தில் அவர் யாருன்னா அன்பில் மகேஷ் அவருக்கு போய் போஸ்டர் அடிச்சுட்டு இருந்தார், திமுகவில் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போ எப்போது வந்து அன்பில் மகேஷ் ஃபோட்டோவை பெருசாக போட்டார், சின்னதாக போட்டார்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. அவர் வந்து அன்பில் மகேஷை எதிர்த்து நின்று அவரை தோற்கடித்து அமைச்சராக எம்எல்ஏ ஆகிவிட்டார். எல்லாம் காலத்தின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம், அது ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய உழைப்புன்னு சொல்லி பாராட்டலாம். அவர் திடீர்னு தெர்மாக்கோலுக்கு போகிற போட்டியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த குப்பைகள்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் இந்த பாறை பள்ளங்கள் இருக்கு இல்லையா, பாறை குழிகள்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் ஒன்றா கொட்டுங்க, அதில் கொண்டு போய் கொட்டுங்க. அதில் போய் கொட்டினா மக்களுக்கு போக்குவரத்துக்கெலாம் இடையூறு இல்லாமல், அதில் கொட்டினா அதில் பொழுத்து போய் அது
மோசமாக போய் அந்த சுற்றுச்சூழலே வந்து பாதிக்கப்படும். அதுக்கு யாரும் விழுந்தா கூட அதில் விழுந்தா பொழைச்சு நின்றுவாங்களாமே. ஆமாம், அதில் விழுந்தா அடிபடாதான். அடிபட எப்படி ஆராய்ச்சி பண்ணாரு பாருங்க. குப்பையில் கொண்டு போய் அதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும், அதில் காகிதம் இருக்கும், எல்லா இரும்பு இருக்கும், துருப்பிடிச்சது இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்கள் குப்பைகளே அதுக்கு தான் செக்ரிகேஷன், மாநகராட்சின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு தனி ஒரு அதோடைய செயல்பாடு. இப்போ பாதிக்கு மேலே தனியார்கிட்ட விட்டாங்க முக்கால்வாசி திமுக ஆட்சியில். இருந்தால் கூட அந்த செக்ரிகேஷன் செய்து அதை என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும். அதுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு, இரும்பாக இருந்தால் அதுக்கு ஒன்று, அப்படி தனித்தனியாக இருக்குது. காகிதமாக இருந்தால் அப்படி வச்சு கொளுத்துறது ஏதோ ஒன்று. இல்லை பாறையில் குழியில் கொண்டு போய் கொட்டுங்கிறாரு. இது ரொம்ப விஞ்ஞானம், ரொம்ப அட்வான்ஸ் விஞ்ஞானமாக இருக்கும் போல இருக்குது. சரி, இந்த ஆட்சி நம்ம இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். ஏன்னா வந்து இப்போ சொன்னோம்னா என்ன சார் வந்த உடனே 15 நாள், அந்த 15 நாள்லேயே அட்டகாசம் தாங்கலை அப்படிங்கும்போது இன்னும் கவலை அதிகமாகிறது. இருந்தாலும் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவர்கள் தவறுகளை அவர்கள் உணர்ந்து, என்ன அனுபவமின்மை காரணமாக இருக்கலாம், புதுசாக வந்தவங்க ஒருத்தரோட ஒருத்தர் திமுகலேருந்து வராங்க, அதிமுகலேருந்து வராங்க, வேறு கட்சியிலேருந்து வராங்க, இந்த ஒட்டுதல் அந்த ஒரு பிணைப்பு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சரி செய்வதற்கு சில மாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயமாக காத்திருத்தல் தான். அதே சமயத்தில் விமர்சனங்களே செய்யாமல் இருக்க முடியாது. 6 மாதம் விமர்சனமே பண்ணாமல் உட்காந்தோம்னா அப்போது சத்தமே இல்லை, விமர்சனமே அப்படின்னு சொல்லி தவறுகளை அதிகமாக போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம் கடமையை நாம் தொடர்ந்து செய்வோம். கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு. இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆட்சியை அமைச்சிட்டார். கட்சி 2 வருஷத்தில் கட்சியை வளர்த்து பிரம்மாண்டமாக வளர்த்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டார். இப்போது இயற்கையாக ஹீரோக்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆசை வரும், நம்மளும் வந்து முதலமைச்சர் ஆகலாம். ஏற்கனவே நிறைய பேர் அந்த கனவோடு சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிளாக் படத்தில் நடித்தவர், அவர் கூட சமீபத்தில் வந்து செல்லங்களே, கண்ணுகளே, தங்கங்களே அப்படின்னு பேசினார். அது பேசும்போதே அவர் வந்து ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்காரு, அறக்கட்டளை வச்சுருக்காரு. அதுலேருந்து இயக்கமாக்கி அதை கட்சியாக்குற ஒரு நோக்கத்தில் அவர் செயல்படுறாரு அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு அடிபட்டது. வரலாம், யார் வேணாலும் வரலாம், மக்கள் விரும்புகிறாங்கன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு மலர் கட்சி, ஒரு பூ கட்சி, அந்த கட்சியில் முன்னால் ஒரு ஜென்டில்மன்னு சொன்னாலே அவர் பேர் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அந்த காலத்தில் ஜென்டில்மன், அந்த ஜென்டில்மன் ஹீரோவை இப்போ அவர் கொஞ்சம் வயதாகிடுச்சு, அவருடைய மகள்லாம் கூட வந்து நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம், அவரை வந்து பூ கட்சியில் இணைத்து அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அவரை வச்சு அடுத்த இந்த 2029 வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்திங்கன்னா, அது என்ன தமிழ்நாட்டில் எப்போவுமே தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் தமிழர்களாக இருக்கக்கூடாது என்பது தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன், நிபந்தனை ஆகிடுச்சு. அவர் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் இருந்தார், அவர் ஓங்கோல் ஊர் சொந்த ஊருன்னாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் வந்து அவருக்கு சித்தூரில் வந்து வெடி வெடித்து எங்கள் ஊருக்காரர் அவருன்னு கொண்டாடினாங்க. இப்போ இப்போ முதல்வரை இப்போ நம்ம சொல்கிறவரும் அவரும் கையில் வில்லேந்திரவர் தான். மகாபாரதத்தில் வில்லேந்திய அதே கதாபாத்திரம் தான் அவர். அவரும் அந்த ஜென்டில்மேனும் அவரும் வெளி மாநிலம் தான். அவரை தான் இங்கே கூப்பிட்றாங்க. அவரை வந்து கூப்பிட்டு அவர் இப்போ டெல்லியில் வந்து அவரை மேலிட தலைவர்களை வந்து அநேகமாக 2 நாள் 3 நாளில் சந்திக்க போகிறாரு. சந்தித்து அவர் வந்து பூ கட்சியில் இணைய போகிறாரு. அவர் இந்த வயசில் அந்த ஹீரோவாக இருக்கும்போது அவர் வந்திருந்தாருன்னா பரவாயில்ல, அதெல்லாம் தாண்டி ஏதோ 1-2 படத்தில் மட்டும் வராரு. அவருடைய மகளே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மக்களுடைய ஈர்ப்பு எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரியல. சரி, அவங்க வந்து ஆசைப்படுறாங்க, யாராவது ஒருத்தர் அப்படி வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அதனால் என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் ஆட்சி அமைத்ததால் சினிமா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு. அதில் ஒரு 2 உதாரணங்களை இப்போ நம்ம சொன்னோம். ஒருத்தர் பிளாக், ஒருத்தர் கண்ணுகளே செல்லங்களேன்னு சொன்னவர், இன்னொருத்தர் பூ கட்சியில் போகிறாரு. கட்சிகள் வித்தியாசப்படலாம், ஆனால் இந்த அரசியலில் சினிமாவும் அரசியலும்
ஏற்கனவே அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருந்தது. இப்போ அப்படியே கிட்டத்தட்ட மெர்ஜார் அளவில் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்து ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.